Good morning students. Today we discuss about properties of multiplication. Last classல நம்ம integers எப்படி multiple பண்றதுன்றதை பார்த்தோம். இந்த classல நம்ம multiplicationக்கு என்னென்ன properties இருக்கு அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம். எப்பவும் போல 6thல multiplicationோட properties என்ன படிச்சீங்க அப்படின்றதை ஒரு டைம் நம்ம recall பண்ணிக்கலாம். அடுத்தது 7thல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். First property கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா தமிழில் பரிமாற்று பண்பு, அதாவது மாற்றி எழுதுறது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஏ இன்ட்டு பி, இது எப்படி மாற்றி எழுதலாம்? பி இன்ட்டு ஏ, ஓகேங்களா? இப்போ ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ, இது ரெண்டும் நம்ம ஈக்குவலா அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். ஏக்கு வந்து 2ன்ற வேல்யூ, பிக்கு வந்து 3ன்ற வேல்யூ நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி, ஸோ 2 இன்ட்டு 3, அதாவது 2 டைம்ஸ் 3, ஓகேங்களா? இங்கே பாருங்க, 1 டைம், நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ், 2 டைம்ஸ் 3 இருக்குங்களா? டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ 2 டைம் 3, 2 3 தான் 6. நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு ஏ, பி வந்து 3 இன்ட்டு ஏ வந்து 2, ஸோ 3 டைம்ஸ் 2. இப்போ பாருங்கள், 1 டைம் 2 டைம் 3 டைம், டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ 3 டைம் 2 ஆல்சோ 6. Therefore A into B equal to B into A. So multiplication have a commutative property. Next, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சேர்ப்பு பண்பு. தமிழில் சேர்ப்பு பண்பு அப்படின்னா சேர்த்து எழுதுங்க, அவ்வளோதான். ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி, ஓகேங்களா? அடுத்தது ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஃபஸ்ட்டு குரூப் பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ நான் ஃபஸ்ட்டு பியையும் சியையும் குரூப் பண்ணுறேன், இங்கே ஏவையும் பியையும் குரூப் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 3, சி ஈக்குவல் டு 4ன்ற வேல்யூ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4, பியையும் சியையும் குரூப் பண்ணும். ஸோ 3ஐயும் 4ஐயும் குரூப் பண்ணுறேன். 2 இன்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ 3 4s are 12. நெக்ஸ்ட்டு 2ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 12 24. இப்போ ப்ராக்கெட் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி, இதை நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4, 2ஐயும் 3ஐயும் குரூப் பண்ணுறோம். ஸோ 2 3s are 6, ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு பண்ணணும். இன்ட்டு ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதுங்க. 6 4s are 24. Therefore இப்போ பாருங்கள், ஏ இன்ட்டு ப்ராக்கெட் பி இன்ட்டு சியோட வேல்யூ 24, ப்ராக்கெட் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இதனோட வேல்யூ 24. Therefore ஏ இன்ட்டு ப்ராக்கெட் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. So multiplication have a associative property. Next, multiplicative identity. தமிழில் பெருக்கல் சமணி. 4 into, இப்போ இந்த 4ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு சேம் அதே 4 கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 0லேருந்து நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு வரலாம். 0வால் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 இன்ட்டு 0 0. ஆனால் எனக்கு என்ன கிடைக்கணும்? அதே நம்பர் 4 தான் கிடைக்கணும். ஆனால் நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? 0 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 இன்ட்டு 1 4. பாருங்கள், எதால் மல்டிபிள் பண்ணேன்? 1ஆல் மல்டிபிள் பண்ணேன். அப்போ 1ஆல் மல்டிபிள் பண்ணும் போது நமக்கு என்ன நம்பர்? அதே சேம் நம்பர் கிடச்சிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 10 இன்ட்டு எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோம்? 10 நமக்கு கிடைக்குதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0வால் மல்டிபிள் பண்ணுறோம். 10 இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட்டு 10 இன்ட்டு 1ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 10 இன்ட்டு 1 10. ஸோ நம்ம இங்கேவும் நமக்கு எது தான்? 1. ஸோ therefore 1 is the multiplicative identity.
சிக்ஸ்த்தில் என்ன படித்தோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ செவன்த்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். முழுக்களில் பெருக்கற் பண்புகள், அதாவது முழுக்களில் பெருக்கலுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அடைவு பண்பு தமிழில். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்பு. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்பு. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி பெருக்கற் சமணி. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி எப்படின்னா ஏபி இன்டீஜர் மீன்ஸ் ஏ இன்ட்டு பி ஆல்சோ இன்டீஜரா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இன்டீஜர் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர் அண்ட் 0 இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது இன்டீஜர். இப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ -6ன்னு எடுத்திருக்கேன். -6 இன்டீஜர். பியோட வேல்யூ 5ன்னு எடுத்திருக்கேன். +5 +5 ஆல்சோ இன்டீஜர். இப்போ நம்ம ஏ இன்ட்டு பி பண்ணலாம். -6 இன்ட்டு +5 ஓகேங்களா. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். ஃபஸ்ட்டு நம்ம சைனை மல்டிபிள் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 6 இன்ட்டு 5. 6 5s are 30. இப்போ -30. -30ன்றது என்னதான் இன்டீஜர். ஃபார் எனி டூ இன்டீஜர் a, b, a into b is also an integer. நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் a into b, b into a இது ரெண்டும் செக் பண்ணலாம். ஏவோட வேல்யூ -3, பியோட வேல்யூ -2ன்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு a into b ஓகேங்களா. -3 into -2 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சைனை மல்டிபிள் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 3 into 2, 3 2s are 6. a into bயோட வேல்யூ நம்மளுக்கு +6 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு b into a. bயோட வேல்யூ -2, aவோட வேல்யூ -3. ஸோ -2 into -3. திரும்பவும் நம்ம சைனை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்தது 2 into 3. 2 3s are 6. b into aவோட வேல்யூ நமக்கு என்னதான் கிடச்சிருக்கு +6. therefore a into b equal to b into a. So multiplication have a commutative property. Next, associative property. Associative property la a into bracket b into c. Next bracket a into b into c. இது ரெண்டும் நம்ம செக் பண்ண போறோம். a equal to -3, b equal to +2, c equal to -3 என்ற வேல்யூ எடுத்திருக்கேன். First a into bracket b into c. ஓகேங்களா. a ஓட வேல்யூ -3 into b ஓட வேல்யூ 2, c ஓட வேல்யூ -1. ஃபஸ்ட்டு எப்பவும் ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் மல்டிபிள் பண்ணணும், பிகாஸ் பிட்மாஸோடைய ரூல். ஸோ -3 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைனை மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது என்னது +2, இது -1. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ மைனஸ் 2 into 1, 2 into 1 2. நெக்ஸ்ட்டு அடுத்தது -3 into -2 இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணோம். சைனை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 3 2s are 6. இப்போ a இன்ட்டு ப்ராக்கெட் b இன்ட்டு சியோட வேல்யூ நமக்கு +6ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் a இன்ட்டு b இன்ட்டு c. ஏவோட வேல்யூ -3, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ -3. ஃபஸ்ட்டு இது -1. இப்போ நம்ம ஏவையும் பியையும் ப்ராக்கெட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 3 2s are 6. ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு -6 இன்ட்டு -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே. 3 into 1 6. 6 into 1 6. ஸோ bracket a into b into c ஓட வேல்யூ நமக்கு +6ன்னு கிடச்சிருக்கு. therefore a into bracket b into c equal to bracket a into b into c. இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ multiplication have a associative property. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா ஒரு நம்பரை எதால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு அதே சேம் நம்பர் கிடைக்குதோ அதுதான். இப்போ பாருங்கள், 5 into +1 equal to சேம் 5. -2 into +1 equal to அதே சேம் -2. இங்கே பாருங்கள், 1 into +1 into -5 equal to சேம் -5. ஸோ 1 is called the multiplicative identity. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.